ஆளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 47 வரை. வேறுபாட்டின் அளவீடு. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ சந்துக்கள் யாதெனில். வசனம் 1-2. இந்த பகுதியில் நன்மை எது தீமை எது என்பதற்கான ஒரு தர நிர்ணய அளவுகோலை தேவன் வழங்குகிறார். இவ்வாறு நன்மை தீமையை அடையாளம் கண்டு தரம் பிரிப்பது எளிதான காரியம் அல்ல. எந்த ஒரு பொருளோ அல்லது உயிரோ தீமையானது என எதுவும் இல்லை. நாம் அதை குறித்து பார்க்கிற பார்வையும் வக்கிரமான சிந்தனைகளுமே அவற்றை தீமையாக காட்டுகின்றன. நம்முடைய பார்வையை மாற்றிக்கொண்டால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று இன்றைய தத்துவ ஞானிகள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பழுதற்ற வேத புத்தகம் இவ்வாறு கூறவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்மையும் தீமையும், நல்லதும் கெட்டதும், உண்மையும் பிழையும் பிரிக்க முடியாத வகையில் ஒன்று சேர்ந்து கலந்திருக்கிற உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய பாவ இயல்பாலும் குறைந்த அறிவாலும் இவ்வேறுபாட்டை பிரித்து அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் கையாள்வதால் ஏற்படுகிற குழப்பங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள், துக்கங்கள், இவற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்வது எப்படி? முதலாவது, இஸ்ரவேலர்களின் உணவு முறைகளில், அதாவது சரீரம் தொடர்பான காரியங்களில் இவ்வேறுபாட்டை தேவன் வெளிப்படுத்துகிறார். சுத்தமான விலங்குகளை அசுத்தமான விலங்குகளிடம் இருந்து பிரித்து காண்பிக்கிறார். இதில் சுகாதார நலனும் ஆரோக்கியத்துக்கான அக்கறையும் அடங்கி இருக்கிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் தம்முடைய மக்களின் மேலுள்ள தம்முடைய உரிமையையும் கட்டுப்பாட்டையும் வெளிப்படுத்துகிறார். மேலும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர்களை சுற்றி வாழ்கிற புற இன மக்களுக்குமான வேறுபாட்டை வலியுறுத்துகிறார். அவர்கள் தனி சிறப்பு வாய்ந்தவர்கள். அவர்களுடைய உணவு, வாழ்க்கை முறையில் வேறுபாட்டுடன் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இவ்விதமான தடைகள் ஏதும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லாவித விலங்குகளையும் சுத்தமானதாக ஆக்கிவிட்டார் என அப்போஸ்தலர் 7:19 வாசிக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் இவ்வித வேறுபாட்டை கடைபிடிக்க முயன்ற போது கர்த்தர் அத்தடையை நீக்கினார். புதிய ஏற்பாட்டு சரீர சுத்திகரிப்பு முறைமைகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வெறுக்கிறது. நாம் நம்மை சூழ்ந்திருக்கும் மனிதர்களை எவ்வித வேறுபாடும் இன்றி நேசிக்க வேண்டும். ஆயினும் நம்முடைய தனித்துவத்தை இழந்து போகாதபடிக்கு வேறுபாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். இதுவே பரிசுத்தமான கடவுளின் நம்மை குறித்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த வேறுபாடு என்பது மற்றவர்களை விட்டு விலகி தனித்து வாழ்வது அல்ல, மாறாக அவர்களுக்கு மத்தியில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதாகும். ஆவியின் கனிகளாகிய இந்த நற்பண்புகளோடு நாம் வாழும்போது இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாறுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இஸ்ரவேலர்களை பிரித்து காட்டும் அளவீடாக இருந்ததோ, அதுபோல புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய பரிசுத்தமான ஜீவியமே வேறுபாட்டின் உண்மையான அளவீடாக இருக்கிறது. நம்முடைய நற்கிரியைகளும் காணும் மனிதர்கள் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கை அமைய வேண்டும். தேவன் விரும்பும் இந்த ஆவிக்குரிய வேறுபாட்டை காத்துக்கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆமேன்.